மாம்பழம் சீசன் வரும்போதெல்லாம் மேங்கோ புட்டிங் ட்ரை பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாம்பழம் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஜித்துக்குட்டி வந்து இதை ஜெல்லின்னு தான் சொல்லுவான். ஏன்னா பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து மாம்பழத்துக்கு விட மாங்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் உப்பு மிளகா பொடியெலாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஜித்துக்குட்டிக்கு வந்து மாம்பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தா கூட நல்லா சாப்பிட்டு முடிச்சிருவான். இந்த மேங்கோ புட்டிங் ரெசிபி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். அது கூடயே ஒரு கப் அளவுக்கு பாலும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு பேனில் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து வந்து ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேங்கோ புட்டிங் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எல்லாத்தையும் மாற்றி வச்சிடலாம். மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்தாலே போதும். சூப்பரான மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிரும். பார்க்கும்போதே நல்லா இருந்தது. சாப்பிட்டக்கப்புறம் டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருந்தது. மேங்கோ புட்டிங்க்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஏதாவது ஒரு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் மேங்கோ புட்டிங்க்கு மேலே கொஞ்சமாக தேன் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜித்துக்குட்டி விளாண்டு முடிச்சுட்டு வந்ததுமே இந்த மேங்கோ புட்டிங்கை கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னால். இந்த வெக்கேஷனில் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.